ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சினிமா அப்டேட்ஸ். சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜியுடைய டைரக்ஷனில் பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துலேருந்து அஃபீஷியலாக சூர்யா எப்போ வெளியே வராருன்னா ஜூன் 9ஆம் தேதியோட வெளியே வராரு. அண்ட் ரீசெண்டாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழனி முருகர் கோயிலுக்கு போய் ஒரு க்ளீன் ஷேவில் கிட்டத்தட்ட 5 இந்த செகண்ட் லுக் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கார். ஆனால் அந்த படத்துடைய டேரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெங்கி அல்தூரி, பயங்கர லவ்வபுளான ஒரு படம். சூர்யா சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் லவ் படத்தில் ரசிச்சிருந்தீங்களோ அப்படி ஒரு சூர்யா அவர்லாம் நான் இந்த படத்தில் கொண்டு வரேன்றதை சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் ரெடி ஆக போகுது. பட் இந்த சூர்யா 45 இருக்குல்ல, அதில் வந்து சூர்யா சாருக்கு வந்து 2 கெட்டப்பான். ஒரு கெட்டப் நம்ம எல்லாருமே இந்த பியர்டோட பார்த்துருப்போம், அது ஒன்று. வெளியில் ரிலீஸ் ஆகாத ஒரு கெட்டப் ஆர்ஜே பாலாஜி பயங்கர சீக்ரெட்டாக ஹிட்டனாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய டைட்டில் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த லுக்கை ரிவீல் பண்ண போகிறாங்கன்றதை சொல்கிறாங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது அந்த படம். அடுத்து சூர்யா சார்கிட்டேருந்து இப்படி ஒரு கண்டென்ட் வரப்போகுது. கருப்பசாமியை பற்றி பேச போகிறாங்கிற டாக்ஸ்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தில் என்ன மாதிரியான சஸ்பென்ஸை சூர்யா சார் வச்சுருக்காரு. அந்த ஆர்ஜே பாலாஜி அவர்களும் அவருடைய படங்களில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படமாக தான் இருக்கும். அப்படி இந்த படத்தில் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் பேசுகிறாருன்றதையும் பார்க்கலாம். அண்டு ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்களுக்கு வந்து கர்ணன் படத்தை பண்ணணுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்தது. அண்டு டேரக்டர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் இருக்கார்ல, ஹிந்தி டேரக்டர், அவருடைய டைரக்ஷனில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போகுது அப்படின்றத பிஃபோர் கங்குவா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டே வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அண்ட் ஆஃப்டர் கங்குவா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ராஜெக்டே ட்ராப் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியோ அவங்க வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. அவங்க பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமான படமாக இந்த கர்ணன் படம் இருக்க பொழுது அந்த படத்தோடைய ஹீரோவாக சூர்யா தான் இருக்க போகிறான்றதை சொல்கிறாங்க. இந்த படத்தோடைய ஹீரோயினா இப்போதைக்கு ஜான்வி கபூர் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். ஃபைனல் ஆயிடுச்சுன்னா இந்த டீம் மெம்பர்ஸ் மீண்டும் இணைஞ்சு நம்ம எல்லாருமே சிவாஜி கணேசனுடைய கர்ணன் படத்தை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட பிரபாஸோடைய கர்ணன் படத்தை பார்த்துருப்போம். எல்லோரும் ஷாக்காகாதீங்க, கல்கியை தான் சொல்கிறேன். கல்கியில் ஒரு கர்ணனாக தானே வர்றாரு, அதனால் அப்படி சொன்னேன். கட் பண்ணிங்கன்னா இங்கே சூர்யாவும் கர்ணனாக களம் இறங்கி அடிக்க போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. அண்டு ரீசெண்ட் டைம்ஸில் விஷால் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காரு. என்ன நடந்ததுன்னா, லைக்கா வந்து விஷால் மேலே கேஸ் போகிறாங்க. 21 கோடி ரூபாய் விஷால் வந்து எங்களுக்கு தரணும், அண்டு 30% இன்ட்ரெஸ்ட்டோட. அப்படி தரலைன்னா விஷால் ரிலீஸ் செய்கிற படம் இருக்குல்ல, அது வந்து எங்களுடைய பேனரில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், அந்த காசை வந்து நாங்கள் டேலி பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. சப்போஸ் அது விஷால் ஒத்துக்காமல் அவருடைய பட நிறுவனத்துலேருந்து வேறு யார்கிட்டையாவது இந்த படத்தை கை மாற்றி விட்டு வேறு ஒரு பேனர் மூலிமா ரிலீஸ் செய்யப்பட்டதுன்னா விஷால் எங்களுக்கு கண்டிப்பாக 21 crores கொடுத்தே ஆகணும் அப்படின்றத லைக்கா தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்றது பார்த்திங்கன்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி மிக முக்கியமாக வந்து மிஷ்கினும் விஷாலும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அவங்க அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது துப்பறிவாளன் பார்ட் 2 வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த படம் போயிட்டே இருக்கும்போது விஷாலுக்கும் மிஷ்கினுக்கும் பிரச்சனை வருது. அந்த படம் நடுவுலே நிற்கிது. அந்த படத்துக்கு மட்டும் இல்லாமல் விஷால் அந்த காலகட்டத்தில் என்னென்ன படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரோ அந்த படத்துக்காக ஃபினான்ஸ் வாங்குறாரு அன்பு செழியன் அப்படின்றவர்கள்கிட்டேருந்து. அந்த ஃபினான்ஸ் வாங்கும்பொழுது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படமும் ட்ராப் ஆகிடுது. மறுபடியும் அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் அந்த படம் பண்ண முடியாமல் போய்ட்டு. பட் அந்த வாங்கின கடன் அப்படியே இருக்குது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ரிலீஸ் செய்கிற படத்தை மேலே இந்த கடன் வந்து ஒரு சுமையாக இருக்குது. அப்போ விஷால் யோசிச்சுட்டு இருக்கும்போது லைக்கா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அந்த கடனை அடைக்கிறோம், நீங்கள் அதுக்காக எங்களுக்கு வந்து படம் பண்ணித்தாங்கன்றதை சொல்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படம் பண்ண முடியாத சூழ்நிலையில் நகர்ந்து போயிட்டே இருக்குது. அதுக்கான ரீசன் நம்மளே பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் விஷால் அவர்கள் கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லாமல் இருக்கார். அப்படி இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் காசு இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே ரிட்டன் கேட்பாங்க. அந்த இடத்துலலாம் இப்போ லைக்கா இருக்காங்க. அதனால தான் விஷால் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கேஸ் எந்த அளவுக்கு போக போகுது, விஷால் இந்த 21 கோடி ரூபாய் கொடுக்க போகிறாரா இல்லையான்னு. லோகேஷ் கனகராஜ் கூலி அப்படின்ற ரொம்ப அழகான படத்தை எடுத்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ணலான்னு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் ரிலீஸ் ஆகலாம். எதுக்குமே இந்த சிட்டுக்கு வைப்ஸ் அப்படின்றத நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அது ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்டை அந்த டீம் மெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. எந்த காலகட்டத்தினால வேணால் இந்த ஒரு ஓரிரு வாரங்களில் அந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆக போகுதுன்றது ஒரு ட்ரீட்டான ஒரு விஷயம். அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் என்னன்னா, அமீர் கானும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்றதை நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இரும்பு கை மாயாவின்ற ப்ராஜெக்டில் அமீர் கான் தான் நடிக்க போகிறார். அதை அமீர் கானே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் லோகேஷ் கனகராஜ் கூட 2 படம் ஒர்க் பண்ண போகிறேன், ஏற்கனவே கூலி ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன், நான் அதையும் சொல்லியிருந்தேன்,
கூலியில் அமீர் கான் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ அமீர் கானே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவர் அந்த படத்தில் இருக்கார். இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு கை மாயாவி அப்படின்ற ப்ராஜெக்ட் நானும் லோகேஷ் கனகராஜும் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட் எப்போ பண்ண போகிறோன்னா, லோகேஷ் கனகராஜ் கைதி 2 அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ணணுன்றதை சொல்லியிருந்தார். அந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறேன்றதை சொல்லியிருக்காங்க. அதனால் கார்த்தியனா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னப்பா கைதி நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக கைதி நடக்கும், அதில் சந்தேகமே இல்லை. கட் பண்ணிங்கன்னா வாடிவாசல் என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தானு அவர்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே சூர்யா அவர்களுக்கும் வெற்றிமாறன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அந்த கதை கரெக்டாக உட்காரதுனால அந்த படம் அஃபிஷியலாக இன்னும் ட்ராப்புன்னு சொல்ல, பட் அன்அஃபிஷியலாக எல்லாமே பேசிகிட்டு இருக்குது என்னென்னா அந்த படம் ட்ராப் தான் அப்படின்றது. அதுக்கான ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்யா அவர்கள் தொடர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாருன்னா ஒரு 6 to 8 months அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ளே இருக்கார். பட் வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் அது பெரிய டைம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக அவர் இந்த ப்ராஜெக்டை பண்ணலை அப்படின்ற ஒரு டாக்ஸ். தானு அவர்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த படத்துக்குள்ளே போட்டிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த லண்டனுக்கெலாம் போய் சிஜிலாம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். அண்ட் இந்த படத்துக்காக சாங்ஸ் ஒர்க்லாம் கூட ஆரம்பிச்சோம். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மறுபடியும் ரிட்டர்ன்ஸாக மாற்றணும். அதுக்கு தானவர்கள் என்ன யோசிச்சிருக்காரு, வெற்றிமாறன் டேரக்டர்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பட் ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கும் போது கட் பண்ணால் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி நம்ம தலைவன் எஸ்டிஆர் உள்ள வராரு. எஸ்டிஆருடைய நடிப்பில், வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில், ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில், தானுவோட ப்ரொடக்ஷனில் ரொம்ப புதுசாக பயங்கரமாக ஒரு படம் ரெடியாக போகுது. பட் இது வாடிவாசல் இல்லைன்றது சொல்கிறான். இந்த கண்டென்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணணுன்ற மாதிரி வெற்றிமாறன் பிளான் பண்ணியிருக்காராம். அதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய விரைவில் வரப்போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. நடுவில் எல்லாருக்குமே தெரியுன்றதை நினைக்கிறேன், இந்த இடி ரைடு பிரச்சனையினால் டான் பிக்சர்ஸ் அவங்கக்கிட்ட இந்த காசு எல்லாமே ஓவராலாக லாக் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு இருந்த படம் இட்லி கடையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பராசக்தியாக இருக்கட்டும், லைன் அப்பில் ஒரு 4-5 படம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த படத்தோட நிலமெல்லாம் என்னன்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சுமூகமாக அந்த எல்லா படமே ரிலீஸ் ஆக போகுது. அதில் முதல் இடத்துல இட்லி கடை இருக்குது. அதன் காரணமாக தான் இப்போ அந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு வர்றதுனால இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் ஆரம்பித்து October 1 டெஃபினட்டாக இட்லி கடை ஸ்க்ரீனில் வரும்ன்றதை சொல்கிறாங்க. பராசக்தி படத்துக்கு வந்தீங்கன்னா, பராசக்தியும் டான் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். அங்கேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடுச்சுன்றது இன்னும் ஊர்ஜிதமாக எங்கே சொல்கிறாங்கன்னா, கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு வாரங்களில் பராசக்தி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, நான் மீண்டும் ஷூட்டிங் கிளம்பிட்டோம், இன்னும் ஒரு 60 to 80 days ஷூட்டிங் பாக்கி இருக்குது, அது முடிஞ்சிருச்சுன்னா பராசக்தி ரிலீஸ்க்கு ரெடி ஆகிடும். பட் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் இந்த படம்ன்றது சொல்லியிருந்தாங்க, ஜனநாயகம் படத்தோட மோத விடுறோம் அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன பண்ணாலும் பொங்கல் ரிலீஸ் அளவுக்கு இந்த படம் ரெடி ஆகுமானா பெரிய கேள்விக்குறி தான். பட் இந்த பட நிறுவனம் பெரிய ப்ரெஷர் பண்ணுறாங்க, டெஃபினட்டாக பொங்கல் ரிலீஸ் தான் பண்ணணும்னா. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் எதிர்பார்த்த அந்த அவுட்புட் வருமா அப்படின்றது தெரியல அப்படின்ற டாக்ஸும் வெளியில் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சர்தார் இந்த படத்தோடைய பார்ட் 2 பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்தோடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் பேங்காகில் கார்த்தி அண்ட் இந்த படத்தோடைய இன்னொரு மிக முக்கியமான ஹீரோயினாக இருக்க மாளவிகா மோகனன் அவங்கள வச்சு ஒரு சில சீக்வன்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக வந்திருக்குன்றதை சொல்கிறாங்க. சர்தார் 2 பார்க்கும்போது இப்போ வரைக்குமே கார்த்திகர்களுடைய கரியரில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ரிலீஸ் ஆச்சுன்னா இது வரைக்கும் பண்ணாத ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை இந்த படம் பண்ணுன்ற டாக்ஸ் இருக்குது. பென்ஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், அஃபீஷியல் அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி நிவின் பாலி தான் அந்த வில்லனாக வந்திருக்காரு, வால்டர் அப்படின்ற கேரக்டரில். இந்த படத்தில் இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை இப்போயே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு. எப்பயுமே நெட்ஃப்ளிக்ஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்குறாங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் கண்டிப்பாக சன் டிவி தான் வாங்குவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை எப்போ கொடுக்க போகிறாங்க சொல்லிட்டு. இப்படி தொடர்ந்து நீங்கள் சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதேமாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுகிறேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.